அம்மா நாங்கள் வந்துமா கேரளா போனோம் வரல, கேரளாவில் வர்க்கலான்ற ஒரு இது என்ன சொல்கிறது, அது ஒரு ஜடாயு இருக்கிற ஒரு மலை பகுதிக்கு போனோம். அங்கே போகையில் பாருங்களேன் எவ்வளோ இதாக இருக்குது பாருங்கள். அங்கே நல்லா வந்து அந்த ராவணன் வந்து இங்கே சீதையை தூக்கிட்டு போனார் இல்லையா, அப்போ அந்த தூக்கிட்டு போகவும் அந்த இவர் சொல்லிடுறாரு, ஜடாயு இப்படி சீதையை தூக்கிட்டு போகிறேன்னு சொல்லவுமே ராமர்கிட்ட சொல்லவுமே உடனே இவர் என்ன செஞ்சுறாரு, ராவணன் வந்து அந்த ஜடாயுவை காலை வெட்டி போட்டுறாரு. அது மலையிலே விழுந்துருது. அந்த மலைப்பகுதி தான் பாருங்கள் நாங்கள் போகிறோம் பாருங்கள், ஏறுறோம் பாருங்கள். 850 படிமா அது. நாங்கள் அப்படியே ஏறி போகிறோம். அப்போ வந்து நம்ம என்ன செய்கிறோம், வந்து என்னென்னா அங்கே போயிட்டு அவர் ராமருடைய பாதமும் அங்கே இருக்குது. அப்போ அந்த ஜடாயுக்கு சொன்னதால் அதுக்கு வந்து அவருக்கு வந்து என்ன மோட்சம் கொடுக்குறாரு யார், ராமர். அங்கே தான் இது பெரிய ஜடாயுனா பெரிய ஒரு கழுகு, அதாவது நம்ம உலகத்திலேயே மிகப்பெரிய பறவை எதுனா கழுகு, அந்த இதான் இருக்குது. அதை வாசி நீங்களும் வந்து பாருங்கள், வர்க்கலா போங்க பாருங்கள். வந்து இதோட வந்து நல்லா நாங்கள் என்ஜாய் பண்ணோம். அங்கே போனால் நல்லா நமக்கு நல்ல ஒரு பிளேஸு, நல்லா இதாக இருக்குது, மனசு அமைதி நிம்மதி எல்லாம் கிடைக்குது. நீங்கள் போயிட்டு வாங்க, நல்லதே நினைங்க. அப்புறமேலு வந்து நம்ம இந்த பாருங்களேன், இந்த கல்வெட்டுலாம் இருக்குது பார்த்திங்களா, அவங்க எப்போ கட்டினது கொண்டது, அது நல்லா குகையாக இருக்குது. நமக்கு அங்கே உள்ளுக்குள்ளே போயிட்டு அப்புறம் நம்ம போய் பார்க்கல. அங்கே வந்து நல்லா கோதண்டராமன் சுவாமி அங்கே இருக்கிறாரு. அப்புறம் ராமர் பாருங்கள் கால் வச்ச பாதமெல்லாம் இருக்குது. அவர் ஜடாயுக்கு ஏன்னா வந்து அவர் சொல்கிறாரு, ஜடாயு இறக்கும் தருவாயில் நீங்கள் வந்து எனக்கு வந்து நீங்கள் தான் எனக்கு தந்தையாக இருந்து என்னோடய ஈம சடங்கை செய்யணும்னு சொல்கிறாரு. அதுக்காக ராமர் என்ன செய்கிறாரு, நம்ம அந்த இது அவரோட ஈமச்சடங்கெலாம் செய்கிறாரு. அவருக்கு அங்கே மோட்சம் கொடுக்குறாரு. இங்கே பாருங்களேன் ஒவ்வொரு பெருசும் எவ்வளோ நல்ல பெருசு 70 அடி இது உயரத்தில் இருக்கும். அப்புறமேலு நல்லா ஒரு அகலம் 150, 1500 எடை உள்ளதுன்றாங்க. அங்கே பாருங்கள் ஜடாயு நல்லா இருக்குது பார்த்திங்களா. அங்கே கேரளாவில் இருக்குது. அந்த இடம்லாம் நம்ம பார்க்க வேண்டிய இடம். நீங்கள் ஒரு முறையாவது போய் சென்று பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். அப்புறம் நாங்கள் பாருங்க போங்க, பாருங்க நாங்கள் போய் தான் அங்கே பார்த்திங்களா, நாங்கள் அங்கே நின்று எல்லாம் இருந்தோம் பாருங்கள். அதை மலைப்பகுதியை சுற்றி வந்தோம். அங்கே இன்னும் ஒரு அந்த இயற்கை காட்சிலாம் நல்லா அழகாக இருக்குது. மேலும் வந்து அங்கே இந்த சித்தர்கள் இந்த முனிவர்கள்லாம் அங்கங்கே இருக்காங்க. அப்புறம் நமக்கு வந்து அங்கே நல்ல ஒரு நம்ம பார்க்குறதுக்கு நல்ல ஒரு இந்த என்ன சொல்லுவாங்க, அந்த கண்ணுக்கு குளிர்ச்சியான இது கேபிள். உங்களால் நாங்களாம் நடந்து மேலே போனோமா, வந்து நீங்கள் வந்து 350 ரூபா, நாங்கள் நடந்து போகிறதுக்கு ஒரு 350 ரூபா கட்டி போனோம். நீங்கள் கேபிள் காரில் போகணுன்னா 650 ரூபா கட்டினா அங்கே கொண்டு விட்டுறாங்க மேலே. நம்மளால் நடக்க முடியாதவங்களுக்கு. இப்போ நான் வந்து வயசானவங்கன்னு சொல்லிவிட்டு எனக்கு 70 வயசுன்னு சொல்லிவிட்டு என் கையெழுத்து வாங்கிட்டு தான் என்னை மேலேயே ஏற விட்டாங்க. அந்த மாதிரி நீங்கள் போகலாம். அப்போ வந்து நம்மளோட நாராயணோட நாமாவை சொல்லிகிட்டே ஏறுங்க, அவர் உங்களை கொண்டு போய் அழகாக மலையில் விட்டுருவார். வரும்போதும் வந்துடலாம். நமக்கு நல்ல இயற்கை காட்சிகளும் இதுகளும் நமக்கு வந்து நல்ல கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது, பார்க்குறதுக்கு மனசுக்கு நிம்மதியாக இருக்குது. வருஷத்துலேயோ எப்போயாவது ஒரு முறை நீங்கள் போய் சென்று பார்த்துட்டு வாங்க. ஜடாயு உங்களுக்கு ஒரு தரிசனம் கிடைக்கும். அதாவது ஒரு இவரோட வாகனம் தானே அவர், நம்மளோட நாராயணோட வாகனம் தான் அவர். அதை வாசி நீங்கள் போயிட்டு வாங்க, வந்து சொல்லுங்கள், நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும்.